அதிசயம் ஆனா உண்மை. ஆம், நடிகர் விஜய் தபால் வாக்குமூலம் எண்ணிக்கையில் முன்னிலையில் நிற்கிறார். தற்போது கிடைச்ச செய்தி. இதுல ஆச்சரியம் என்னன்னு பார்த்த மாதிரி இருந்தா, திமுக 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. அதாவது தபால் ஊடாக வாக்குகள் எண்ணிக்கையில் 2வது இடத்தில் யார் இருப்பது தெரியுதா? அதாவது அதிமுக. 2வது இடத்தில் அதிமுக தற்போதைய கிடைச்ச செய்தி. அடுத்ததை பார்த்தா நாம் தமிழர் கட்சி. நிச்சயமாக நடிகர் விஜயின் ரசிகர்மார் இன்றைக்கு மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருப்பார்கள் என்றதில் மாற்று கருத்து இல்லை. இதைத்தான் சொல்வதோ ஆளப்போறான் தமிழன் என்று. பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் எவ்வளவு தூரம் விஜயின் வெற்றி நிச்சயம் என்றது. தபால் ஊடாக கிடைக்கப்பட்ட வாக்குகள் மட்டும் இப்ப எண்ணப்படுகின்றது. அதிமுகவோ திமுகவோ எவ்வளவு ஆண்டு காலம் ஆண்டாலும், ஆனால் வரலாறு எப்படி பார்க்கணும் என்றால், தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் நடித்தார், அதனால வந்தார் அரசியலுக்கு. அதே மாதிரி இப்ப நடிகர் விஜய் நடித்தார், இப்ப அரசியலுக்கு வரப்போறாரோ என்ற ஒரு கேள்விக்குறியோட விடப்பெறுகிறேன். அதாவது எந்த பெரிய கட்சி என்றாலும் நடிச்சாதான் உங்க வாக்குகள் விழும். அதாவது படிக்காதீங்க, நடியுங்க. வாழ்த்துக்கள் விஜய்க்கு இதுவரையும் வெற்றி பெற்றது. தொடர்ந்து காத்திருங்கள். முதலமைச்சரை கண்டுபிடிக்கும் வரையும் வீடியோ தொடரும். நன்றி.